பொரியல் செய்யலாங்களா? பீக்கங்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம், வடச்சட்டி காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் என்ன பண்ணுறோம், கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டோமா? கடுகு பொரியட்டும். கடுகு பொரியும் போதே கடலப்பருப்பு போட்டுக்கணும். அப்போ தான் கடுகு முகத்தில் மேலெல்லாம் தெரிக்காது. எனக்கு கடலப்பருப்பு ரொம்ப பிடிக்கும், எனக்கு என் பையனுக்கும். அதனால் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கிறோம். கடலப்பருப்பு போட்டாச்சா? கடலப்பருப்பு போட்டோன்னையும் ஆனியன் வெங்காயம் போட்டுட்டு வதக்கி விடணும். அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அடுத்ததை எடுத்து வைத்து விடலாம். அடுத்தது தக்காளி போடணும். வெங்காயம் வணங்கிறதுக்குள்ளேயும் நான் வாங்க ஒன்று காட்டுறேன். என் பையன் நேற்று அவன் மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து அவன் மட்டும் சாப்பிட்டுட்டான். எனக்கு 2 ஸ்பூன் தான் கொடுத்தான். எப்படி தூக்கி போட்டிருக்கான் பாருங்கள். எங்கடா டப்பா? மூடி இருக்கு டப்பாடா, காலி ஆயிடுச்சு. கருத்துணி எடுத்துகிட்டு போயிடலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இது எப்படின்னா பொரியலும் இல்லை கூட்டும் இல்லை, நல்லா கொஞ்சம் சதன்னு கொதம்ப இருக்கும். சாப்பாட்டில் வெறும் பீக்கங்காவிலே அப்படியே சூடாக சாதம் இருக்கா, சூடாக நாம்பி சாப்பிட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால் தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும். எனக்கு எடிட்டிங் பண்ண தெரியாது, சொல்லித்தரானுங்க என் பசங்க. ஆனால் எனக்கு அதை புரிஞ்சிக்கவே முடியல. அப்புறம் அதுவும் இல்லாமல் அமௌண்ட்டு கேட்குதா எடிட்டிங் பண்ண, அப்படியே எடுத்து விட. விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டோம். காரத்துக்கு பீக்கங்காய் போட்டு பீக்கங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வணங்கிடணும். பீக்கங்காய்க்கு தண்ணியாக ஊற்றக்கூடாது. அடுப்பை இப்போ நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுனால அடுப்பு வேகமாக வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நான் எல்லாமே அடுப்பு ரொம்ப சன்னமாக வச்சு தான் செய்வேன். இப்போ குயிக்காக ஆகணுங்கிறதுனால இப்போ வேகமாக வச்சுருக்கேன். இது நல்லா திரண்டு வரணும். இது திரண்டு வந்ததுக்கப்புறம் பீக்கங்காயை போட்டு அடுப்பை கம்மியாக வச்சோம்னா பீக்கங்காய் தண்ணி விடும்ல, அது நல்லா தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் இறக்குறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு தேவையான காரம் வரமிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் சத்தி மசாலா சாம்பார் தூள், அவ்வளோதான். மேலே தூக்கி விட்டு இப்படிக்கா ஒரு பெரட்டு அப்படிக்கா ஒரு பெரட்டு பெரட்டிட்டா ரெடி. தேங்காய் போடலாம். தேங்காய் போட்டால் ஈவினிங்கே ஒரு மாதிரி ஆகிடும். அதாவது இப்பயே தேங்காய் போட்டு நல்லா பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தேங்காய் போடுறதுக்கு தக்காளி பழம் சேர்த்திக்கக்கூடாது. தக்காளி பழம் இல்லாமல் வெறும் வெங்காயம் பீக்கங்காயை வணக்கி தேங்காய் பூ போட்டு இறக்கி பருப்பு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சாப்பாட்டில் நாம்பி சாப்பிட்றோம் இல்லையா, அது கிரேவி மாதிரி, அதனால் தேங்காய் போடக்கூடாது, தேங்காய் திருவி போடக்கூடாது.
இதுலேயே கொஞ்சோண்டு இதே மெத்தட்லேயே கொஞ்சோண்டு தேங்காய், சோம்பு, கசகசா, ஒரே ஒரு பல்லு முந்திரி அரைச்சி போட்டோம்னா அது ஒரு மாதிரி பீக்கிங்காய் குழம்பு மாதிரி அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சரி, டைம் ஆகிட்டே இருக்குது, இருங்க நான் பீக்கிங்காயை கொட்டிக்கிட்டு வீடியோவை கட் பண்ணுறேன். இதோ பீக்கிங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. இப்போ வந்து அடுப்பு கம்மி வச்சுக்கலாம். அவ்வளோதான், பீக்கிங்காய் கிரேவி ரெடி. இப்போ இது என்னென்னா கப்புன்னு மூடி வச்சிடணும். பீக்கிங்காய் எதுலேயே தண்ணி விடல, அதுலேயே வேகட்டும். ஏதாவது பூச்சிக்கு இது விடல, அதனால் நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாம், ஆவியிலேயே வேகட்டும். ஓகே ஓகே. இப்போ லைட் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடியாச்சுங்களா? அது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே இது வெளியே பாருங்கள் எப்படி கஜ கஜன்னு இருக்கு, இதெல்லாம் நீட் பண்ணிடலாம். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம். இப்போ இது கூடையில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு வாரம் 10 நாள் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் தக்காளி. அதனால் நல்லா கெட்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தக்காளி தான் பார்க்க அழகாக இருக்குல்ல. அம்மா, ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. என் பையன் குளிச்சிட்ருக்கான். உங்கள் வீட்டில் என்ன சமையல்? அட